Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல example 3.23 பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. எனக்கான கிளாஸில் example 3.24 பார்க்கலாம். வாங்க. Write down the quadratic equation in general form for which sum and product of the roots are given below. 9,14. அதாவது sum of the rootsம் product of the rootsம் கொடுத்துட்டு ஒரு quadratic equationோட general form எழுதுங்க அப்படின்னு அர்த்தம். ஜென்ரல் ஃபார்ம்னா என்ன அர்த்தம்? அதாவது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இப்படி தான்ப்பா இருக்கணும், இப்படி இருந்தால் தான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு வரன்முறை தான் நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்ம்னு சொல்லுவோம். அப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஆக்சுவல் ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்ன? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் டேர்ம் இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர்ட், ஒரு ஸ்கொயர் டேர்ம் இருக்கும். நெக்ஸ்ட் எப்படி இருக்கும்? இது பிளஸ் ஒன் இருக்கா, பிளஸ் வந்தா நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவான சைன் மைனஸ் இருக்கும், பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்படிதான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் போட்டாச்சு. இங்க என்ன இருக்கும்? சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்டூ லீனியர் டேர்ம். இங்க எப்படி ஸ்கொயர் டேர்ம் வந்திருக்கு அதே மாதிரி இன்டூ இங்க லீனியர் டேர்ம் வரும். பிளஸ் ஏன்னா பிளஸ் மைனஸ் நெக்ஸ்ட் என்ன வரும்? பிளஸ். இப்போ இங்க என்ன இருக்கும்? ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் is equal to 0. அதாவது ஸ்கொயர் டேர்ம், அதுக்கடுத்து சம் ஆஃப் தி ரூட்ஸ், அதுக்கடுத்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அதாவது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும், இப்படி இருந்தால் தான் அது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அதே மாதிரி பிளஸ் மைனஸ் பிளஸ்னா ஆல்டர்னேட்டிவாக வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இந்த சம் ஆஃப் தி ரூட்ஸ் வேல்யூ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் இருக்கிறது சம், செகண்ட் இருக்கிறது ப்ராடக்ட். அப்போ 9 வந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ், 14 வந்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்னது? 9, 9x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் என்னது? 14 இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். ஓகேவா? அப்போ இந்த டேர்ம் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஜெனரல் டேர்ம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. இங்க -7/2 வந்து சம் ஆஃப் தி ரூட்ஸும் 5/2 வந்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னு சொல்லிட்டு இதோட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனான ஜெனரல் ஃபார்ம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லேயே பார்த்த மாதிரி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம். இதில் கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ்னு இங்கே எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இருக்கிறதா சம் ஆஃப் தி ரூட்ஸ். அப்போ மைனஸ் 7/2. இங்கே ஆல்ரெடி உள்ள மைனஸ் வெளியில் போட்டுக்கிறேன். அவங்களே வந்துட்டு நான் சம் ஆஃப் தி ரூட்ஸ்ல மைனஸ் கொடுத்துருக்காங்க, அதை தனியாக ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கிட்டேன். இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 5/2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டேர்ம் எப்படி இருக்கு? இது ஃப்ராக்ஷன்ல இருக்கு, இதுவும் ஃப்ராக்ஷன்ல இருக்கு, ஆனால் இது ஃப்ராக்ஷன்ல இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிக்கணும்னா மொத்தமாக நான் வந்துட்டு ஃப்ராக்ஷன் இருக்கிற மாதிரியோ இல்லை இல்லாத மாதிரியோ மாற்றிக்கணும். மொத்தமாக வந்துட்டு எனக்கு ஒரே மாதிரி இருந்தால் தான் அந்த வந்துட்டு எனக்கு ஃபார்ம் வந்து கரெக்டாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு வந்துட்டு நீட்டாகவும் இருக்கும். சரியா? அப்போ நான் என்ன பண்ணிக்கணும்? ஸோ நான் வந்துட்டு இங்கே எனக்கு வந்து டிவைடட் கீழே 2 இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம்? இதை நான் டிவைடட் கீழே 2 இருக்க மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? மேலையும் கீழையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டர்லையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டர்லையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2x ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 7/2x பிளஸ் 5/2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு டிவைடட் கீழே எல்லா டிவைடட் கீழையும் 2 இருக்கனால நான் மொத்தமாக 2 போட்டுக்கலாம் இல்லையா? அப்போ 2x ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த டிவைட் கீழே இருக்க 2 இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போ 2x ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 5 is equal to 2 into 0 0. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்க்கான ஜெனரல் ஃபார்ம் இதுதான். 2x ஸ்கொயர் plus 7x plus 5 is equal to 0. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. -3/5 சம் ஆஃப் தி ரூட்ஸ்னு கொடுத்துட்டு -1/2 ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னு கொடுத்துட்டு இதோட ஜெனரல் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ இதில் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணா போதும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? -3/5. இப்போ -3/5 இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? -1/2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு இந்த இடத்துல டினாமினேட்டர்ல 5 இருக்கு, இங்கே டினாமினேட்டர்ல 2 இருக்கு, ஆனால் இங்கே டினாமினேட்டர்ல எனக்கு எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஹோல் டினாமினேட்டரா போட்டுக்கணும். அப்போ 5 2s என்னது? 10. அந்த 10ங்கிறது நம்ம 5,2ஓட எல்சிஎம். சரியா? நம்ம அந்த 10ங்கிற நம்பர் 5 டேபிள்ஸ்லேயும் வரும், 2 டேபிள்ஸ்லேயும் வரும்னால நான் 10 எடுத்துக்கிறேன். அப்போ 5 2s 10. அந்த 10 ஹோல் டினாமினேட்டரா போட்டுக்கணும்.
சரியா? இப்போ இந்த இடத்துல எனக்கு டினாமினேட்டர் 10 வரணும்னா எந்த டேபிளால மல்டிப்ளை பண்ணணும்? 10 டேபிளால. அதாவது 10 டேபிளால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். அப்போ எனக்கு டிவைட்ல 10 போட்டாச்சு. அப்போ மேலே என்ன இருக்கணும்? 10 x ஸ்கொயர் 10x ஸ்கொயர்னு இருக்கணும். இங்கே மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். இப்போ கீழே 5 இருக்கு, ஆனால் டினாமினேட்டர்ல 10 இருக்கு. அப்போ 5 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 10 ஆகும்? 2 மல்டிப்ளை பண்ணா 10 ஆகும். அப்போ இந்த 2 மேலே கீழே பண்ணணும். அப்போ 3 2s are 6, 5 2s are 10 into x அப்படியே போட்டுக்கணும். இங்கே பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். இப்போ 1/2 இருக்கு இல்லையா? இப்போ எனக்கு டினாமினேட்டர் 2 இருக்கு, இங்கே 10 இருக்கு. அப்போ 2 எதோட மல்டிப்ளை பண்ணா 10 கிடைக்கும்? 5 ஆல. அப்போ 5 மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். 5 into 1 5, 5 2s are 10 is equal to 0. இப்போ இந்த 10 இந்த சைடு கொண்டு போனா 0 into 10 ன்னு வந்துரும். அப்போ 10x squared plus 6x minus 5 is equal to 10 into 0 0. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.24 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.25 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.